சொல்லுது பாருங்க, முன்னே நாம் அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயிருந்தோம், துரோகிகளாயிருந்தோம். ஆனால் சிலுவையில நாம் அறையப்படணும். பரபாஸ் நம்ம தான் அறையப்படணும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப இனி நீ கண்ணு சிந்தக்கூடாது, இனி நீ அழக்கூடாது. அழணும்னா தெய்வம் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி சொல்லிதான் நம்ம அழணும் பாருங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கல்வாரியில நிர்வாணமாய் தூக்கினார். நீங்க படத்துல பாக்குறீங்க, இல்ல போட்டோல பாக்குறீங்க, ஒரு துண்டு கட்டி நிற்கிறாங்க. இல்ல, அவர் நிர்வாணமாய் தூக்கினார். அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார். ஏன்னா நீ எந்த இடத்துலயும் போய் அசிங்கப்படக்கூடாது, நீ எந்த இடத்துலயும் அவமானப்படக்கூடாது. எனக்காக நிர்வாணமாய் தூங்கின இயேசுவை நான் எப்படி ஆராதிக்கிறேன், எவ்வளவு முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். அந்த அன்பை நினைத்து பாருங்க. நான் பாவி, நான் துரோகி, ஆனா கல்வாரி சிலுவை எனக்கு இப்பொழுது நீதிமான் என்கிற அந்தஸ்து, ஒரு பதவி, ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பிளஸிங்ல இருக்கு பாருங்க. துரோகிகளா இருந்தோம், துர்க்கிரியைகள் நம்மளுக்கு காணப்பட்டது. ஆனா இப்போ இல்லை. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னுடைய பாவங்களுக்காக. இனி பிசாசும் காதல என்ன சொல்லாத சொல்லு, கல்வாரி சிலுவை எனக்காக, அவருடைய சிந்தின ரத்தம் எனக்காக, அவர் பட்ட காயங்கள் எனக்காக, அவர் பட்ட ஒவ்வொரு அடிகளும் எனக்காக. பாருங்க.